இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ப்ரோமோல பாக்கும்போது எல்லாருமே போய் நாமினேட் பண்றாங்களா. டோட்டலா 10 பேர் இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. சோ இந்த 10 பேர் நாமினேஷன்ல வந்திருந்தாரும் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கனிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. சோ அது என்னன்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கூடவே விஜய் பார்வதி வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா விஜய் பார்வதி மேல சில நியாயம் இருக்குது. சபரி என்னதான் இருந்தாலும் விஜய் பார்வதி கேம் தப்பா ஆடி இருந்தாலுமே சபரி என்னதான் இருந்தாலும் அப்படி அட்டாக் பண்ணிர கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தல. சோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங்ல யாருமே சப்போர்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, திவ்யா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. கூடவே கமருதீன் இப்பதான் வாயை திறந்து பேசியிருக்கான். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ஓப்பன் நாமினேஷன் இல்லை, க்ளோஸ்டு தான். கன்ஃபெஷன் ரூமில் தான் போய் நாமினேஷன் ப்ராசஸ் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்சுவலாக கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக இதில் முக்கியமான ஒரு ஆடு வந்து சிக்கிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த ஆடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா தான். காரக்குழம்பு கனியக்கா முறையாக நாமினேஷன் வந்திருக்காங்க. முறையா யோசிச்சு பாருங்க, இந்த சீசன் ஆரம்பிச்சு 36வது நாள் இன்னைக்கு தாங்க நாமினேஷன்லேயே வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க கேம் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் யோசிச்சு பாருங்க. வேற லெவல். அதாவது கேம் பிளே பண்ணிருக்காங்கன்னா நான் சொல்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது அவங்க ஒரு பிளேயரா வந்து கேம் பிளே பண்ணல, ஒரு அன்பு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி எந்த அளவுக்கு கேம் பிளே பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. 36வது நாள்ல அவங்க நாமினேஷன்ல வந்திருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயங்க. கனிகாக்கா அவங்களை வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நம்ம கலாச்சாரமே அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இவ்வளவு பேரை மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களை இவ்வளவு நாள் உள்ள வர விடாம பார்த்து வச்சிருந்தாங்களே. ஸோ அது வந்து கனியோட அவங்களோட டேலண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இப்போ நாமினேஷன் வந்துட்டாங்களே, இப்போ தான் கனி அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்க போதுன்னே தெரியுது. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷனில் வராமல் திடீர்னு வருவாங்க தெரியுமா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் யார் யாருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இவங்க வியானான்ற பாருங்க, சரி அரோராக்கும் கனி இவங்களுக்கு தான் பெரிய ரிஸ்க் இருக்குது, ரம்யாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம், அரோரா தான் போவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஆனால் அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அரோராக்கு ஓட்டு வந்துருமோ எனக்கு தெரிஞ்சு ரம்யா அப்படிலாம் கனி அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல் பண்ணி அழுவுறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிம்பத்தி ஓட்டு விழும் அப்படின்ற மாதிரி நான் என்னமோ நினைக்கிறேன். ஆனால் அப்படி விழுந்தாலுமே இன்னொரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அரோராக்கு இதுக்கு மேலே சான்ஸ் கொடுக்க வேணா, தூக்கிடலாம் அப்படின்னு கூட தூக்கிறதுக்கு சேனல் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரமே அடியடினு அடிச்சது எதுக்கு, தயவு செஞ்சு அடுத்த வாரம் நாமினேஷனில் அரோராவை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடியடினு அடிச்சது விஜய் சேதுபதி. எனிவேஸ் இப்போ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இவங்க எல்லாருமே வந்துட்டாங்களா. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதில் முக்கியமான பிளே வந்து சாண்ட்ரா பண்ணாங்கன்னு சொன்னல. அது என்ன தெரியுமா, அவங்க கிட்ட ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்ததுல, அந்த ஃப்ரீ பாஸை நம்ம பேப்பர் ரவுடி பிரஜனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது கொடுக்காம இருந்தால் பிரஜனும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரஜனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட் ரேட் இருக்குது. ஏன்னா ரவுடிசம் மாதிரி உள்ள பண்ணிட்டு இருக்காரு. அது பேப்பர் ரவுடிசம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வாய் உதாரணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ அவரு உள்ள வந்திருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்னு வச்சுக்கோங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு கொடுத்துட்டாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கிளவரா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஓகே நம்ம நல்லா கேம் பிளே பண்ணிட்டோம், எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம பிரஜனை கொடுத்துட்டா பிரஜன் தப்பிச்சுவான், என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளவரா சாண்ட்ரா வந்து கேம் விளையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேர் தாங்க ரிஸ்க். அதாவது அரோரா, அப்புறம் கனி, அப்புறம் ரம்யா, இவங்க 3 பேர் தான் ரிஸ்க்ல இருக்காங்க. மிச்ச பேருக்குலாம் ஓட்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன். பார்வதி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஓட்டு வந்துடும் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பார்வதி மேட்டருக்கு வரும். நம்ம என்ன பார்த்தோம், ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், பார்வதிக்கு யாருமே சப்போர்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதி சாப்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வாயை திறந்து கேட்கறான், மச்சான் சபரி எப்படா நீ இந்த மாதிரி வந்து கையை எடுத்து புல்டோசர் மாதிரி வந்து இடிக்கிறியடா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் கேட்ட கேள்வி கரெக்ட். எப்பா எப்பயாவது கேட்குறீங்க. திவ்யா அதே மாதிரி கொஞ்ச நேரத்தை கழிச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இது பார்வதி மேல தப்பே இருந்தாலுமே சபரியோட அந்த கேம் வந்து எனக்கு பிடிக்கல. அது வந்து தப்பு. எப்படி பார்வதி மேல தப்பு இருக்கும், உன் மேலே தப்பு இருக்கு, நான் 2 பேர் மேலே தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீ அந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணும்போது அது ரொம்ப அரகண்டா இருக்கு, அக்ரெசிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது கரெக்டானு கேட்டீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், அது கரெக்ட் சொல்லணும். இந்த வீட்டுக்குள்ள இப்போ குரூப்பிசம் எவ்வளோ க்ளீனா எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சாண்ட்ரா தான் சொல்றாங்க இவனுங்க குரூப்பிசம் கேம் பிளே பண்ணிட்டானுங்க. ஏன்னா இங்க டிஸ்குவாலிஃபைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை. ஆக்சுவலாக டிஸ்குவாலிஃபைன்னு எங்கே சொல்லணும்னா கேம்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லணும் நாங்கள் வந்து அது அவங்க சரியாக விளையாடல, கொஞ்சம் ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போதே, டைம் ஓடிட்டு இருக்கும் போதே எனக்கு டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டானுங்க. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இடிக்குது அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன இருந்தாலுமே பார்வதிக்கு வந்து ஸ்போர்ட்டிவ்னஸ் சுத்தமாக இல்லை. கேம் ஆடவும் வரல அப்படின்னு அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கு, எப்படியோ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு யாராவது சொல்றாங்கன்னா அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. அதுதான் பார்த்து அதனால தான் பார்வதி ஸ்டார்டிங்ல இருந்து அடி வாங்கிட்டே இருக்கிறது. நம்மளும் எவ்வளவுதான் பார்வதி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க மேல இருக்க தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தானே, அவங்க தப்பு பண்றது சகஜம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக தப்பு பண்றாங்க தான், ஆனா பார்வதி தானே அது தப்பு தானே எப்பவுமே பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன விஷயம்னா அவங்க தப்பு பண்றாங்க, அவங்க மேல தப்பு இருக்கு, எல்லாம் ஓகே. இருந்தாலும்
சபரி வந்து அங்கே அடித்தது வந்து டேரெக்டாக அவருக்கு வந்து பர்சனல் காண்ட். அந்த வார்த்தை சொல்லி திட்டாங்கன்னு பார்வதியை சொல்லிட்டு இருந்தார்ல, அது என்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக கமருதீன் கேட்குறாப்புல பார்வதி கிட்ட. பார்வதி அப்படி என்ன வார்த்தை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லலை. ஆக்சுவலாக அந்த வார்த்தையை வந்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. சபரிக்கு வந்து காண்டா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அவங்க வந்து பார்வதியை தான் கேட்குறாங்க, ஏன்னா நான் வார்த்தையில் தானே திட்டினேன், என்ன நீ திருப்பி திட்டிருக்கலாமே, அதை விட்டு எதுக்கு அடிக்கிற, அது எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. சபரி நீங்களே உங்கள் வாயை விட்டு மாட்டிக்கினீங்க. இதுக்கப்புறமாவது இந்த சபரிக்கு சொம்பு தூக்குறவனுங்க இருக்கானுங்களே, தயவு செஞ்சு அந்த பார்வதி மேலே இருக்கு. எனக்கும் பார்வதியோட கேம் பிளே பிடிக்காது. நான் சொல்ல பார்வதியை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது ஒருத்தவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அப்படி வெறுக்கக்கூடாது என்றைக்குமே. ஸோ பார்வதியோட கேம் பிளே சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களை ட்ரிகர் பண்ணியே கேம் விளாட்ற ஒரு ஆள். ஸோ அதனால தான் பார்வதியை போட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கிறது. ஆனால் என்னதான் இருந்தாலுமே இந்த இடத்துல சபரி பண்ணது தப்புனா அங்கே தப்புன்னு சொல்லணும். பார்வதி மேலே தப்பு இருக்குன்னா சபரி மேலே தப்பு இருக்கு. ஸோ இதை சொல்லும் போது சபரிக்கு வந்து முட்டு கொடுக்கறதுக்கு சொம்பு அடிக்கிறதுக்குன்னு அது ஆக்சுவலாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனியூனா உங்களுக்கு சபரியை பிடிச்சிருக்குன்னா கூட இந்த இடத்துல அது தப்புங்க. என்ன இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் 2 பேர் கேம் விளாட்றீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஒருத்தனை திட்டிறீங்க, ஒரு அசிங்கமான ஒரு சொல் திட்டிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் திருப்பி திட்டினா கூட பரவாயில்ல, அவன் எடுப்பில் நீங்கள் அவனை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு திருப்பி அந்த அடி அடிக்கிறான். திருப்பி அதாவது அவன் எல்போ வச்சு பார்த்தீங்கன்னா டங்குன்னு அடிச்சிட்டு இருக்கான். ஒவ்வொரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்கு புல்டோசர்னு பார்வதி சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் போய் 10 அடி தள்ளி விழுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தான் சபரி வந்து ஒரு அட்டாக்காக அடிச்சாரு. அது வேணும்னே தான் அடிச்சாரு. இது வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. விளக்கண்ணைங்க எவனுமே வந்து கேட்கல. இந்த விக்ரம் விளக்கண்ண மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த இடத்துல என்ன இருந்தாலும் அது பொண்ணு ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிற அப்படின்னு ஒரு நார்மலாவது ஒரு வார்த்தை கேட்பானுங்க. பார்த்தா சப்போர்ட் பண்றானுங்க. பார்வதி ஆன கேம் கரெக்டா, கேம் கரெக்ட் தப்புன்றது வேறடா. ஒருத்தன் எதுக்கு எப்படி அடிக்க முடியும் கேட்டா பிளாக் பண்றதா, எது இப்படி வச்சு அடிக்கிறது உனக்கு பிளாக் பண்றதா, பிளாக் பண்றதுனா தடுக்கிறது, இப்படி தடுக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஸ்ட்ரைட்டா எல்போ வச்சு ஒருத்தவங்களை அடிக்கிறான், அது பிளாக்னு சொல்லிட்டு உனக்கு வந்து புளிவிட்டு இருக்கானுங்க, சமாளிச்சுட்டு இருக்கானுங்க, சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கானுங்க. அதுக்கு சொம்படிக்கிறதுக்கு அவனுக்கு அன்புக்கு அங்கே கூட்டம் வேற இருக்குது. ஸோ அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுதுங்க. இங்க சபரிக்கு இருக்க ஒரு இதுவே என்ன தெரியுமா, கோவம் வந்துச்சு, ஆமா கோவத்தில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது போறது கூட வேற. நான் வந்து நீ திட்டிட்ட, நீ திட்டதுனால திருப்பி அடிச்சேன் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் சபரிக்கு முட்டு கொடுக்கறதுக்கோசம் தயவு செஞ்சு சொம்பு தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உண்மையிலே இரிட்டேட் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி கமருதீன் வந்து ஓரளவுக்கு இப்போ தான் பேச ஆரம்பிச்சு. கமருதீன் மற்ற விஷயத்துக்கு ஒரு நியாயமே இல்லாமல் பார்வதி அடிக்கடி போடுற சண்டைக்கெல்லாம் வந்து நிற்பான். இந்த சண்டையில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி சபரி எதிர்த்து கேள்வி கேட்கணும். இதுதான்டா மெரிட். இங்கே தான் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடமே இதுதான். இந்த இடத்துல நீ ஸ்கோர் பண்ணால் சர்றன்னு அடிச்சு தூக்கின்னு போயிடலாம். ஏன்னா இங்கே பார்வதி பக்கம் அவங்க அடிச்சு, அதாவது அவங்க மேலே தப்பு இருந்தாலுமே அவங்களை அடித்தது தப்பு. இந்த பாயிண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணி நின்று நீ எப்படா அடிப்ப அப்படின்ற ஒரு பிரச்சனையை பெருசு பண்ணணும். ஒட்டுமொத்த வீடு உனக்கு எதிராக நிற்கிதான் நிற்கட்டும். ஏன்னா அவனுக்கு அப்போ தான் கூட்டமாக இருக்கானுங்கன்றது தெரியும். சாண்ட்ராக்கு இப்போ தான் பார்வதி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து கூட்டமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எனக்கு அகேன்ஸ்டாக ஒன்றுனா மொத்தமாக ஒன்று சேர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த குரூப் விஷயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்று விடுதலுங்க. ஆனால் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்வதி அடித்தது தப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்களே, அதுவே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்டில் இதுக்கு பயங்கரமான ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். யார் அதாவது வியானாலாம் இருக்குல்ல, பார்வதி கூடயே சுற்றிட்டு இருந்தது. இந்த விஷயத்தில் வந்து அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். என்ன கூட தான் தூக்கி போட்டாங்க, என்ன கூட தான் இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. நீ உன்னை தூக்கி போகிறது, வலிச்சு போகிறது, இதெல்லாம் வேற. டேரெக்டாக ஒருத்தன் எல்போ வச்சு அடிக்கிறதுன்றது வேற. அதுவும் ஃபுல் கான்ல திட்டான்ற கான்ல. இது வரைக்கும் யாரும் அந்த கான்ல அந்த மாதிரி கனி எழுத்து போடும் போது கூட நான் கூட சொன்னேன் எல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுங்க அப்படின்னு. கனி எழுத்து போடும்போது கனி உன்னை அவள்தான் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சானா அது வந்து எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் பண்ண மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதை பார்க்கும்போது அப்படி தாங்க தோணுச்சு. ஸோ பார்வதி மேலே 1008 குறைபாடுகள் எப்படி சொல்கிறது, அவங்க கேம் பிளே வந்து மட்டமான கேம் பிளே, மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுறது, மற்றவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி கேம் பிளே தான், சீப்பான கேம் தான் அவங்க விளாட்றாங்க. அதெல்லாம் இருந்தாலுமே சபரி பண்ணது தப்புன்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து பார்வதிக்கு வந்து ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இஷ்யூவில் சபரி மேலே தான் தப்பு. அதை அக்செப்ட் பண்ணுங்க, பண்ணாக்கட்டி போங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.